Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் எப்போவுமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்துக்குமே முதல்ல ஞாபகம் வர்ற ஒரு உணவுப் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரா மேங்கோங்க, அதாவது மாங்காய். நிறைய பேர் வந்து இந்த ப்ரெக்னன்சியையும் இந்த மாங்காயையும் லிங்க் பண்ணி நிறைய விஷயங்களில் இப்போ மூவிஸில் அந்த மாதிரி நம்ம வந்து பேசி நம்ம வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன் ப்ரெக்னன்சியோட இந்த மாங்காவை வந்து எல்லாருமே லிங்க் பண்ணி சொல்கிறாங்க? உண்மையாகவே கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி மாங்காய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீல் வருமா? அப்படி வந்தால் அந்த மாங்காயை வந்து நம்ம சாப்பிடலாமா? எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எந்த மாதம் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த ஒரு டவுட்டு உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆரோக்கிய உணவில் எல்லா விதமான ப்ராடக்ட்டுக்கும் இந்த தீபாவளிக்காக இந்த மந்த்து ஃபுல்லாகவே, இந்த அக்டோபர் மந்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 500 அண்ட் அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 15% வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோங்க. அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அதிகமாக வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நம்ம ஆரோக்கிய உணவில் உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து இன்ட்ரொடக்ஷனில் சொல்ல மாதிரி ப்ரெக்னன்சி அண்ட் ரா மேங்கோ ரெண்டையுமே லிங்க் பண்ணி நம்ம நிறைய நேரங்களில் வந்து பார்த்துருக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த மாங்காய்க்கும் ப்ரெக்னன்சிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாருமே ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத முன்னாடிலாம் வந்து மூவிஸில் டேரெக்டாக சொல்லவே மாட்டாங்க, இந்த மாங்காயை சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரெண்டுக்குமே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்தளவுக்கு உண்மையாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த காலத்தில், அதாவது அந்த கர்ப்ப காலத்தில் இந்த மாங்காய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீல் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வரலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து கர்ப்ப காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே இருக்கக்கூடிய அந்த ஏர்லி ப்ரெக்னன்சியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மசக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து வாயில் வந்து ஒரு விதமான கசப்புத்தன்மை, ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கசப்புத்தன்மை, அவங்களோட டேஸ்ட், அதாவது நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸில் வந்துட்டு ஒரு விதமான புளிப்பு சுவை வந்து அவங்க நாக்கு வந்து தேடும். இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ஆசைகள் எல்லாமே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து புளிப்பாக இருக்கக்கூடிய இந்த மாங்காயை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான மயக்கம், கிறக்கம், நாசியா, அப்புறமா வந்து வாமிட்டிங் சென்சேஷன், இது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாங்காயில் இருக்கிற அந்த புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஒரு ரீசன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாங்காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து விட்டமின் B6, விட்டமின் C இது எல்லாமே இருக்குது. இது வந்து உங்களோட டைஜஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாங்காயை நம்ம வந்து சாப்பிட்லாமா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ வருவோம். தாராளமாக சாப்பிடலாங்க. கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு இந்த சுவை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து 1 பீஸோ 2 பீஸோ தாராளமாக எந்த மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம். அதனால உங்கள் கர்ப்பத்துக்கோ கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கோ எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராதுங்க. ஆனால் எப்போ இது வந்து பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி மாற்றுறதுக்காக நீங்கள் வந்து 1 பீஸ் 2 பீஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஃபுல் மாங்காயும் ஒரே நேரத்தில் சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, ஒரே நாளில் 2-3 மாங்காய் சாப்பிட்றது, அதுதான் வந்து தவறு. ஏன்னா கர்ப்ப காலத்தில் எந்த பொருளாக இருந்தாலுமே அளவாக எடுத்துக்கிட்டால் அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்க தாங்க செய்யுது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ, அதாவது மாம்பழத்தை கூட கர்ப்ப காலத்தில் 1 பீஸ் 2 பீஸ் எடுத்துக்கலான்னு தான் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அளவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு உணவுப் பொருளுமே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தவே படுத்தாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டேவே எனக்கு புளிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னா ஒரு 2 பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி கையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டை வந்து உங்களோட நாக்குக்கு நீங்கள் காமிச்சிக்கலாம். அதை விட்டுட்டு நிறைய உப்பு
உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நிறைய சாப்பிட்றது அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேளை வாமிட்டு அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட உணவு குழல் வந்து கொஞ்சம் புண்ணாக இருக்கும். ஸோ அப்போ இதையும் சாப்பிடும்போது இன்னுமே வந்து அல்சர், அசிடிட்டி அது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நார்மலாகவே உங்களுக்கு அசிடிட்டி, அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாங்காயை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருமே நான் சொன்ன அளவில் இது தாராளமாக எடுத்துக்கலாம். வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்யூ.